சார் அறம் படத்துக்கு வந்துட்டு இப்படி ஒரு அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்சிது. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள்ல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் நிறைய எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு படங்கள் இருக்கா? ஐ படங்க. ஐ படமா? கிட்டத்தட்ட டப்பிங் கிட்டத்தட்ட 1 இயர் பண்ணும். ம். ஸோ படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் விக்ரம் சாரே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடிச்சிருப்பாங்க. ஆமா. அதே மாதிரி அந்த படத்தில் ஓஜஸ்னு ஒரு கேரக்டர் ஆமா. ஆமா ஆமா. அவங்களுக்கு வாய்ஸே கிடைக்கல. ம். அதே மாதிரி இவங்க ஹீரோயின் வாய்ஸ்க்காக நாங்கள் அவ்வளோ ட்ரை பண்ணோம். ம். ஆக்சுவலாக டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. ஸோ சில கேரக்டருக்கு வந்து டைரக்டர் வந்து விருப்பப்படுறாங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் அவுட் சைட்லேருந்து இப்போ ஆர்ஜே விஜே இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட நாங்கள் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணோம். ஆ. அப்படி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 40-50 பேர் டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஓ எமி ஜாக்சனோட வாய்ஸ். எஸ். கடைசியா வந்து ரவீனா பேசினாங்க. யா. ஆ. ஸோ அவங்க வாய்ஸ் தான் செலக்ட் ஆச்சு. Set ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் அவ்வளோ ஜேர்னி பண்ணோம். ம். அதே மாதிரி அந்த ஓஜஸ் வாய்ஸும். ம். ஸோ அது யார் பேசுனாங்கன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு சீக்ரெட்டாகவே வச்சுட்டோம். Okay. ஏன்னா Okay. அது ஒரு பெரிய விஐபி பேசினாருன்னு சொன்னீங்களேன், அந்த அளவுக்கு அந்த இதாச்சு. அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண படம் அது.